சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சாச்சு. அது ஒவ்வொரு மாவுக்கும் ஒரு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் வச்சிருக்கிற மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த மாதிரி அளவு வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு மத்தை வச்சு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கை சூடு வரும், கையில் நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா இந்த இப்படி சாஃப்டாக வரணும். இந்த உள்ள போதில் கை இந்த அளவுக்கு சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு கையே வலிக்காது. இப்படி தான் புழிஞ்சு வச்சுக்கணும். சட்டிலே டைரெக்டாக புழிஞ்சு விடலாம். ஆனால் சேப் வரணும், ஒருத்தவங்களுக்கு கணக்கு வரணும் அப்படின்னா இப்படி தான் ஒன்று ஒன்றா புழிஞ்சு எடுத்துக்கலாம். போடுறத காட்டி மீடியம் ஃப்ளேமில் இருக்குது, காஞ்சிருச்சு.